கிறிஸ்துவானவர் பிசாசை பற்றி என்ன சொன்னார்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசானவன்ல. அந்த பொய்யன் எந்த பொய்யை நம்ப வச்சுட்டான் தெரியுமா? கரை படிந்தவர்களை தேவனால் பயன்படுத்த முடியாது. அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி அநேக ஊழியர்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் 2 பொய்களை நம்புகிறாங்க. கரை பிடிந்த என்னை தேவன் பயன்படுத்த மாட்டார், அழுக்கான பாத்திரத்தை நிரப்ப மாட்டார். இந்த 2 பொய்களிலே சிக்கி இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நீ கரை படிந்தவன், உன்னோடு நான் பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து கொள்ளுகிறேன் என்று யாரிடத்திலையாவது சொன்னாரா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அருமையான தேவர்களே. ஆபிரகாம் நல்லவனாங்க? எவ்வளவோ குறை உள்ளவன். பல செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன். உறவினர் ஒருத்தரையும் நீ கூட்டி கொண்டு வரக்கூடாதுங்கிறாரு. லோத்தை கூட்டிகிட்டு வர்றான், கரை படிஞ்சிட்டு. உடனே எப்பா ஆபிரகாம் உன்னை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, யூ ஆர் ரிஜெக்டட். அப்படி சொல்லவில்லை பாருங்கள். நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த நம்முடைய தாவீது, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, அவன் இச்சைக்க மட்டும் செய்யலை, இழுத்து கொண்டு வந்தான், கணவனை கொலை செய்தான். நீ ஒரு அழுக்கான பாத்திரம் ஆயிட்டா, நான் உன்னை உயர்த்த முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, அப்படியே சொன்னார். மனம் திரும்புங்கள் அருமையான தேவர்களே. உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள். இன்றைக்கி மதம் எதெல்லாம் போதிக்குது? ஜுவல்ஸ் அணியக்கூடாது, ஒயிட் ட்ரெஸ் போட வேண்டும், காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தலைகீழ நிற்கணும், 40 days ஃபாஸ்ட் பண்ணணும். அருமையான தேவர்களே, இதெல்லாம் பாருங்கள் வெளி அலங்காரம், மாய்மாலமான தாழ்மை, மாய்மாலமான பக்தி. எனக்கு அநேக தொலைபேசியில் கூப்பிடுகிறாங்க, ஐயா இந்த செய்தியை நான் 20 வருஷத்துக்கு முன்னாலே கேட்டிருந்தா, இந்த டிபிஎம் சர்ச்சில் போய் என் கணவனை இழந்திருக்க மாட்டேன், என் மகா டைவர்ஸ் ஆகியிருக்கிறா, எனக்கு கடன் பிரச்சனை. தவறான உபதேசம். அந்த தவறான உபதேசம் என்ன செய்து விடுகிறது என்றால், உங்களை குற்றப்படுத்துகிறதுனால உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடைகின்றது. அங்கே தான் பிசாசு கை வைக்கிறான். ரைட்? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கரை படிந்த உங்களை கர்த்தர் பயங்கரமாக பயன்படுத்த போகிறார். ரைட்? உங்கள் பாத்திரம் அழுக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் கரை படிந்தவர்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் பெரிய தவறு. நீங்கள் சிலுவையை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். நானும் ஏதாவது செய்து ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னை தகுதிப்படுத்த. இல்லை இல்லை இல்லை, உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தவே முடியாது. உங்களை தகுதிப்படுத்துறது அந்த ஒரே ஒரு கிருபாதார பலி தான். உங்கள் கிரியைகளை வைத்து தேவனண்டை செல்லவே முடியாது. நீங்கள் அப்படி நினைக்கிறதுனால என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? அவர் செய்த அந்த தியாகத்தை, தன்னையே ஒப்பு கொடுத்தாரே பலியாக, அதை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். அந்த அக்கிரமத்தை என்னுடைய வியூவர்ஸ் செய்யக்கூடாது. ஸோ வாட் ஷுட் யூ நோ? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள். ஆனால் அப்படி தான் எழுதியிருக்கு. ரோமர் 5:1 படியுங்கள், ரோமர் 8:30 படியுங்கள், எபிரேயர் 10:10 படியுங்கள், எபிரேயர் 10:14 படியுங்கள், கொலோசையர் 2:10. இந்த வசனங்களை எல்லாம் பாருங்கங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது உங்களுடைய கிரியைகளினால் அல்ல, சிலுவையிலே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.